தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 36ஆம் வசனம், 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8, 35, 36, 37. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அருமையான தேவனுடைய தாசன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிற நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே வேதம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவைகளெல்லாம் சுதந்தரித்து கொள்வார்கள், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ரோமர்கள் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவைகளெல்லாம் ஜெயங்கொள்வார்கள் என்கிறதான ஒரு பட்டியலையே நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி நாம் சொல்லப்போகிற தியானிக்க போகிற இந்த காரியங்களெல்லாம் தேவன் நம்மை ஜெயங்கொள்ள வைக்கக்கூடியவராக இருக்கிறார். எதன் மூலமாக? அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து நமக்காக அவர் கிரியை செய்கிற நிமித்தமாக நாம் வாசிக்க போகிற அந்த காரியங்களெல்லாம் ஜெயங்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கிருபையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு 36வது வசனம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே உபத்திரவம் நமக்கு வராமல் இருப்பது இல்லை. ஆனால் உபத்திரவம் வந்தாலும் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடினாலே நாமும் ஜெயங்கொள்வதற்குண்டான பலனை சத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்து இந்த பொல்லாத உலகத்திலே நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே ஓடும்படிக்கு நமக்கு கிருபை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் வியாகுலமோ. பிரியமானவர்களே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலவிதமான வியாகுலப்பட்டவராக காணப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது வியாகுலப்பட்டவராக காணப்பட்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதே போல அப்படி பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கூட பல நேரங்களிலே வியாகுலம் வரும். நாம் பல காரியங்களை குறித்து நாம் அவைகளை குறித்து சிந்தித்து கவலைப்படும் பொழுது, வியாகுலப்படும் பொழுது, இந்த வியாகுலமெல்லாம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவைகளையும் மேற்கொள்வதற்கும் அவைகளையும் ஜெயிப்பதற்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி நம்ம என்ன செய்கிறார்? சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்தி நம்மை கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த ஜெய கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ஜெயங்கொள்ள வைப்பதற்கு நமக்கு கொடுக்கிறதான சகலவிதமான நன்மைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எத்தனை ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, துன்பமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பங்களையும் நாம் ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பலவிதமான துன்பங்களை நமக்காக சிலுவையிலே அனுபவித்தார். ஆனாலும் கூட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் ஜெய கிறிஸ்துவாக காணப்பட்டார். அதே போல இந்த உலகத்திலே நமக்கும் துன்பங்கள் வரலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்து அந்த துன்பங்களை நாம் வெற்றி சிறப்பதற்கு நமக்கு அவர் கிருபை அளிக்கக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அப்பேற்பட்ட வல்லமை தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகாதபடிக்கு அவரை விசுவாசித்து தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தின் பாதையிலே துன்பங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் விசுவாசத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ,
பட்டயமோ இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்றால் இவை அத்தனையும் ஜெயங்கொள்வதற்குண்டான சகலவிதமான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே எந்த விதமான பசியானாலும் சரி, எப்பேற்பட்ட நிர்வாணமானாலும் சரி, எப்பேற்பட்ட நாசமோசமானாலும் சரி, எப்பேற்பட்ட பட்டயமானாலும் சரி, சகலத்தையும் ஜெயங்கொண்டு வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமான கிருபைகளை வாரி வழங்கி இருக்கிறார், அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்ன? உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஜெய கிறிஸ்து கூட இருக்கிறபடினாலே ஜெயங்கொள்ளக்கூடியவர்களாகி நாமும் கூட தொடர்ந்து விசுவாசத்திலே முன்னேறி ஓடுவோம். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம், அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.